நீங்களும் நானும் வர முடியும். அப்போ அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான அதிகாரத்துக்குள்ளாக வரும்போது ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை தருகிறார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம் இல்ல. முந்தி பிள்ளைகள் அவர்கள் திருப்தி அடையட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பது உண்மைதான். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்பது உண்மைதான். ஆனாலும் அப்படி அந்த பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சில காரியங்கள் இருக்கிறது. அதை தான் இந்த நாளில் நாம் சுருக்கமாய் நாம் பார்க்க இருக்கிறோம். இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம், அதனால் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாரா, தருவார். அப்போ ஒரு ஊழியக்காரர் இப்படியாக அவர் சொன்னார் என்னவென்றால், நீங்கள் ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளை இருக்குதுன்னு சொன்னால், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் உங்களுடைய சுதந்திரத்தை கொடுக்காம, உங்கள் பிள்ளை மோசமாக இருக்குது, உங்கள் பிள்ளை நல்லா இல்லை, அந்த பிள்ளை கீழ்ப்படியலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சுதந்திரத்தை கொடுக்காம பக்கத்து வீட்டு ஒரு பிள்ளை நல்லா இருக்குதுன்னு கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன் கேட்டார் என்றால், அவர்கள் பிள்ளைகள் என்றாலே ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதற்காக அவர் அப்படி சொல்லுகிறார். பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு தகப்பனாக இருந்து ஆண்டவர் உங்களுக்கு 2 பிள்ளைகளை தந்திருக்கிறார். பிள்ளைகளை அந்த பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் பிள்ளைகளாக இருக்கும்போது, உங்களுக்கு ஆஸ்திகள் அந்தஸ்துகள் இருக்கும்போது, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்பது உண்மைதான். பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம், யாரும் செய்ய மாட்டோம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களுடைய சுதந்திரத்தை கொடுக்கறதுல சந்தோஷப்படுவீங்களா? ஒரு பிள்ளை கீழ்ப்படியாமல் இருக்குது, குடிகார பிள்ளையாக இருக்குது, விபச்சாரத்தில் ஈடுபட்டுருக்கு, இல்லை அந்த பிள்ளைக்கும் சுதந்திரத்தில் கொடுக்க வேண்டியது தகப்பனாக இருக்கிற கடமை தான். ஆனாலும் சந்தோஷத்தோடு கொடுப்போமா? இல்லை, ஏதோ நம்ம பெற்றுட்டோமேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கொடுக்கட்டுன்னு என்ன பண்ணுவாங்க, கேஸ் போட்டுருவாங்களா, அப்படியும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், அப்போ அப்படிப்பட்ட காரியத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம். ஒரு சந்தோஷத்தோடு கூட நம்ம கொடுக்க மாட்டோம். அப்போ ஒரு தகப்பனிடத்திலிருந்து நாம் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளாத ஒரு ஆசீர்வாதம் நமக்கு ஒரு நிலையான ஒரு காரியமாக இருக்குமா என்றால் நிச்சயமாகவே என்ன பண்ணாது, இருக்காது. அப்போ நிறைய பிள்ளைகளை நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அந்த ஆஸ்திகளை கேட்டு அவர்கள் உலக பிரகாரமாக போகிறதை நிறைய நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்தவ குடும்பங்களிலே அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடிகிறது. அப்போ